சிவபெருமானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு. உடனே மின்னலும் இரைச்சலும் இடிமுழக்கமும் உண்டாயின. பெரியதொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது. மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்துணை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் விழுந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். தீவுகளெல்லாம் மறைந்து போயின. மலைகளும் காணப்படவில்லை. கல்மழை பெருங்கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாயிருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். பாபிலோனின் அழிவும் எதிரிகளின் தோல்வியும். பேர்போன விலைமகளும் கருஞ்சிவப்பு விலங்கும். 17ஆம் அதிகாரம். 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து என்னோடு பேசி, வா, நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர்போன விலைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப் பெற்ற என்னை அந்த வானதூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்திருக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்பெண் செந்நிற கருஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தாள். பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவளது பரத்தமையின் அருவருப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது. மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலைமகள் இருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறைமக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதற்கு அந்த வானதூதர் என்னிடம் கூறியது, நீ வியப்பு அடைவது ஏன்? அப்பெண்ணை பற்றிய மறைபொருளையும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்டதாய் அவளை சுமந்து செல்லும் விலங்கின் மறைபொருளையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகுழியிலிருந்து அது ஏறி வரவிருக்கிறது, ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றியது முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலகு வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்பு அடைந்தார்கள். ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது, இப்பொழுது இல்லை.